ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகா கிட்டக்க கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சீரகம் வந்துட்டு சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஸோ சிம்லேயே நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச இஞ்சியும் இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சியோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 5 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். இப்போது நம்ம அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு. அதுக்கு வந்துட்டு 4 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4.5 கிளாஸ் கிட்ட சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ சாதம் வந்துட்டு நல்லா குழஞ்சி வெந்து வரும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பச்சரிசி 1/2 கிளாஸும் பாசிப்பருப்பு 1/2 கிளாஸும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சோம்னா சாதம் வந்துட்டு ட்ரை ஆகாமல் நல்லா குழஞ்சாப்படி இருக்கும். பொங்கலுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சாதம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கரண்டியில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா குக்கர்லேயுமே அடியில் ஒட்டாது. சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோம்னாலுமேவும் சாதம் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே சூப்பராக இருக்கும். இது கூடவே சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் ஒரு உளுந்து வடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.